வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில். லென்த் வீடியோ, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு 3-4 வீடியோ தான் போட்டிருக்கேன். லென்த் வீடியோ தான் ஃபஸ்ட் டைமு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 நல்ல வார்த்தையில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூணார் டு ஆனைக்குளம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு, அதில் சைடில் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கும். சூப்பரான வியூ பாயிண்ட்டு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மூணார்லேருந்து இந்த சபரிமலைன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கும். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வித்தின் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரோடு பிரியும், கொச்சி ஹைவே. அதுவும் நம்ம தமிழ்நாடு போகிற ரூட்டும் பிரியும். அந்த ரூட்டுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொச்சி, லெஃப்ட்டில் போனால் தேவிக்குளம், தேக்கடி, மதுரை, திண்டுக்கல் அந்த ரூட்டு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொச்சி ரூட்டில் தான் போகணும். கொச்சி ரூட்டில் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கிற மாதிரி வரும் ஒரு ஸ்பாட்டு. உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஸ்பாட் தெரியும் ரைட் எடுக்கிறதுன்ட்டு. ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மணக்குளம், கல்லார் இந்த ரூட்டு தான். மணக்குளம் போகிற வழி தான். மணக்குளம் தாண்டி தான் நம்ம ஆனைக்குளம் போகணும். மணக்குளம் போகிற வழி தான் நம்மளோட இந்த ஹிடன் பிளேஸ் இருக்கும். சூப்பரான பிளேஸ் அது. வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அங்கே மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4 days இருந்தோம். அங்கே 4 daysமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெயின். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க அப்போ தான் சொன்னாங்க, இதுதான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 3 days தான், லாஸ்ட்டு 3 days தான் டெய்லியும் மழை பெஞ்சிகிட்ருக்கு, நல்ல கிளைமேட் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய ஜீப் சஃபாரி வரவங்களும் இந்த சைடு கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்லோ பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்படியே எடுக்கலாம். நாங்கள் பைக்கில் வந்தோம். பைக்கில் வர்றது பெஸ்ட்டு. இதுதான் அந்த ஸ்பாட்டு. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இந்த ஸ்பாட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் தோட்டம். அவங்க போகிறதுக்கோசரம் அந்த பிரிட்ஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த பிளேஸ் நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக அமைஞ்சிருச்சு. இங்கே பைக்கை நிப்பாட்டி அழகாக உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஜீப் சஃபாரியில் வரவங்களுமே நிறைய ஓரமாக நிறுத்தி நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபேமிலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் ஒரு 1 hour இங்கே உட்காந்து பேசிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்போம். நல்ல ஸ்பாட் இது. போகிற வழியில் உங்களுக்கு டைம் இருந்தது, உங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மொத்தம் 3 பேர் 2 வண்டியில் வந்திருந்தோம். ராஜு, விமல், அப்புறம் நான். அதுக்கப்புறம் 2 பைக், ஹிமாலயனும் GT 650யும் வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மூணார் போன 4 days ஃபுல் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.